எத்தனையோ அரசியல் கட்சிகள், எத்தனையோ தலைவர்கள். ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த சமுதாயத்திற்குமான உறவு என்பது இன்று நேற்றல்ல, நீண்ட நெடிய மிக நெருக்கமான உணர்வு பூர்வமான உறவு என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் அன்றைக்கு கண்ணியமிக்க காகிதம் இழந்தவர்கள் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நேரத்தில், அவர்கள் மரண படுக்கையில் இருந்த அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கோவை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தில் இருந்து தன்னுடைய சுற்றுப்பயண நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு உடனடியாக வந்து காகிதம் இழந்தவர்களை அரசு பொது மருத்துவமனையிலே சந்தித்தார்கள். அப்படி சந்தித்த நேரத்தில் கலைஞர் அவர்களுடைய பெயரை சொல்லி, எனக்கு பின்னர் இரு கரங்களையும் பற்றி கொண்டு இந்த சமுதாயத்தை நீதான் கருணாநிதி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு தன்னுடைய உயிர் புரிந்த நிலையில் அவர்கள் அந்த சமுதாயத்தை கலைஞரிடத்தில் கையிலே ஒப்படைத்தார்கள். அதை இறுதி வரை தன்னுடைய வாழ்நாளில் வாழ்க்கை பயணம் முடியும் வரை கலைஞர் அவர்களும் பாதுகாத்தார்கள். இன்றைக்கு அண்ணாவும் கலைஞரும் இல்லை என்றாலும் கூட அந்த கொள்கைகள் சிறிதும் பிறகாத அளவுக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் கலைஞரை போல அண்ணாவை போல இந்த சமுதாயத்தை பாதுகாக்கிறார்கள் என்பதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள், அதை நீங்களும் உணர்வீர்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்துச் சொல்லி